நாடா கொன்றோ காடா கொன்றோ அவலா கொன்றோ மிசையா கொன்றோ எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே என்கிறது புறநானூற்று பாடல். நாடாக இருந்தாலும் காடாக இருந்தாலும் தாழ்வான நிலமாக இருந்தாலும் மேடான நிலமாக இருந்தாலும் எவ்விடத்தில் அதன் தலைவர் ஒழுக்கத்துடன் நல்லவராக விளங்குகிறாரோ அவ்விடத்தில் மேன்மை பெறுகிறது நிலம் என்பது இதன் பொருள். படநாயகனோர் படையில் தோற்றால் படஜனமெல்லாம் ஓடி ஒளிக்கும். நாதனில்லா களரி வட்டமிட்டால் போல். இவையுமே தலைமை பொறுப்பின் முக்கியத்துவத்தையும் உன்னதத்தையும் பெருமையையும் உணர்த்துகின்றன. நாடோ வீடோ படையோ பதவியோ தலைமை பொறுப்பேற்கும் ஒருவனின் வழிநடத்தும் ஆற்றலும் திறமையும் பொறுமையும் அவரை பின்பற்றுபவர்களின் உயர்வை நிர்ணயிக்கும். இதே பொருள் தழுவிய ஓர் சிந்தனை இதோ ஓர் கவிதை வடிவில். படர்ந்து வளர இடமிருந்தும் பிடிப்பில்லா கொடிமுல்லை இடறி வீழ்ந்து தரை சாய்ந்தங்கே வாடிடுமாம். திடமான ரயில் வண்டியும் சிறு தடம் மாறி சென்று விட்டால் நொடி பொழுதில் சரிந்து சாய்ந்திடுமாம். திரைக்கடலில் திசைமானி இல்லாமல் பயணிக்கும் கட்டுமரமோ கரை சேர வழியின்றி அசைந்தாடும் அலைமோதி தத்தளித்திடுமாம். தடையுடைந்த காரணத்தால் நிறைந்தோடும் ஓடை நீர் மடை கசிந்து பயிருக்கே பாதகங்கள் பணிந்திடுமாம். கண் திரையின்றி களமிறங்கும் பந்தய குதிரையுமே மண் பார்த்து ஓட முடியாமல் அடிமாறி மிரண்டிடுமாம். கல்லணையும் பழுதடைந்தால் காற்றாட்டு வெள்ளமுமே கட்டுப்பாடின்றி நல்லூர் புகுந்து நாசங்கள் சேர்த்திடுமாம். தற்காத்து தன்னை கொண்டார் காக்க இயலாத படை தலைமையுமே மாற்றார் முற்றத்தில் மண்டியிட்டு தலைதாழ நேர்ந்திடுமாம். பற்று பாசங்கள் சற்றும் குன்றாத குடி தலைமையுமே பெற்ற உறவுகளை கட்டுக்கோப்பாய் காப்பாற்றி போற்றிடுமாம்.